ஆண்டவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, சிவ சுப்பிரமணியபுரம் காணாமல் போன சேஷரத்னம் அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக வீட்டார் இந்த நற்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். காணாமல் போன பொருட்களையும் நபர்களையும் கண்டுபிடித்து கொடுக்கிற அந்தோணியார் சிறப்பாக இதை செய்து தர வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்கள். குழந்தைகளுடைய வேலை வாய்ப்பிற்காகவும் எதிர்காலத்திற்காகவும் ஜெபிக்கிறார்கள். சோலைச்சேரி அந்தோணிராஜ் செல்வி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். குழந்தைகள் இறை அருளிலும் ஞானத்திலும் வளர வேண்டும் என்றும், செல்வி அவர்களுக்கு சுகம் கிடைத்ததற்கு நன்றி பலியாகவும் தொழில் முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் ஒப்பு கொடுக்கிறார்கள். நாமும் தெய்வீக அருளால் நிரப்பப்படுவதற்காக ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவமாக. இதய அமைதியே இறைவா, கோடி அற்புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர் தூய் அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகிறவராகவும் தந்தீரே. அவரது உதவியால் நாங்கள் உண்மை நெறிகளை கடைபிடிக்கவும் துன்ப நேரத்தில் உதவியை கண்டுணர்ந்து கொள்ளவும் செய்தருளும். ஆண்டவராக்கி அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் 12 இறை திருவசனங்கள் 1 முதல் 4. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் 12 இறை திருவசனங்கள் 1 முதல் 4. சகோதர சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர்தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளின் அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தி 5வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 21 முதல் 43 முடிய. இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகைக்கூட தலைவர்களுள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள்,
நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்பொழுது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கி கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்திற்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராக அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவருடைய வீட்டில் இருந்த ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டாள், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்தது. அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யோக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர் அவர்களை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றியபின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக்கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தாகும் என்றார். அதற்கு சிறுமி, உனக்கு நான் சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் அல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, வசனம் நமக்கு இவ்வாறு சொல்லுகிறது. இதோ இயேசு கிறிஸ்துவின் காலடியில் தொழுகை கூட தலைவர் யாயீர் என்பவர் வந்து இயேசுவின் காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்பொழுது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். எனவே ஒரு நபர் தன் மகளுக்காக இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்து வேண்டினார். என்ன வேண்டினார் என்றால், சுகம் பெறுவதற்கு முன்பு அந்த சுகம் வேண்டும் என்று, நலமற்று கிடக்கின்ற அந்த பெண் குழந்தை நலம் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அதே வசனம் கீழே வருகிற பொழுது, இயேசு தம்முள்ளிருந்து வல்லமை வெளியேறியதை கண்டு தன்னை தொட்டவர் யார் என்று பார்ப்பதற்காக திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். எனவே இங்கே நலம் பெற்றுவிட்டது, அருள் ஆற்றல் சென்று விட்டது. பிரியமானவர்களே, அதற்கு பிறகு இயேசு யார் என்று பார்க்க விரும்பியதால் அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராக அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து, மேலேயும் ஒரு வசனம் வருகிறது, அவரது காலில் விழுந்து. சம்பவம் நடப்பதற்கு முன்னால் இயேசுவினுடைய விருப்பம் தேவை, அவரை அழைத்து கொண்டு போக வேண்டும், அவர் வந்தால்தான் காரியம் நடக்கும் என்பது ஒரு ஜெபக்கூட தலைவனுடைய எண்ணம். ஏனென்றால் அவன் ஒரு ஜெபக்கூடத்தின் தலைவன், அவன் ஆண்டவனை அறிந்தவன், ஆண்டவருடைய செயல்பாடுகளை தெரிந்தவன், பலருக்கு போதிப்பதற்கு இதோ இந்த ஆலயத்தில் ஏற்பாடு செய்தவர். எனவே அவருடைய மனத்திலே கேள்விப்பட்ட ஞானங்களை கொண்டு இந்த இயேசு என்கிறவர் நலம் தர முடியும். ஏனெனில் பலமுறை இயேசுவும் தொழுகை கூடத்தில் போதித்திருக்கிறார். எனவே அதை பார்த்துவிட்டு இவர் வந்து தொட்டால் போதும், இந்த இயேசு வந்து என் மகளுக்கு
நலம் தர முடியும். எனவே எப்படியாவது அழைத்து கொண்டு போக வேண்டும். கேன்வாஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி எப்படியாவது இயேசுவை கூட்டிகிட்டு போயிட்டா போதும், இதுதான். எனவே காலில் விழுந்தார், ஜெபித்தார், வணங்கினார். ஐயா எப்படியாவது வாருங்கள் என்று கெஞ்சி கூத்தாடி இயேசுவை அழைத்து கொண்டு போனார். பிரியமானவர்களே, ஆனால் ஒரு பெண்மணி, அவளுக்கு இதை பற்றி அதிகம் தெரியாது, ஆனால் இயேசுவை தெரியும். பாருங்கள், இயேசுவுக்கே தெரியாமல் இயேசுவிடமிருந்து அந்த வல்லமையை, ஆற்றலை பெற்று தன்னை குணப்படுத்துகின்ற ஒரு சூத்திரத்தை அறிந்து வைத்திருந்தார். எனவே இப்போது சம்பவம் நடந்துவிட்டது. இங்கே இயேசுவை யார் கேன்வாஸ் பண்ண வேண்டியது இருந்ததால், செலுகை கூட தலைவன் எப்படியாவது நன்மை செய்யும் பொருட்டு அவரை வலுக்கட்டாயமாக எப்படியாவது அழைத்து போக வேண்டி இருந்தது, இருந்தது. ஆனால் இங்கே அப்படி அல்ல. இயேசு ஒரு காட்டாறு போல் போய்கொண்டிருக்கிறார். அவரை அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய விருப்பம் இல்லாமல், ஏன் அவருக்கே தெரியாமல் அவருடைய ஆற்றலை பெற்று நலம் பெற்ற பிரியமானவர்களை, சம்பவங்கள் வாழ்க்கையிலே எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். நம்முடைய நம்பிக்கையினுடைய ஆழம், நம்முடைய உள்ளார்ந்த சிந்தனையினுடைய தெளிவு எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து நமக்கு கூட இங்கே இந்த கீழ்த்திசைகளே ஒரு கதை ஒன்று உண்டு. ஒரு பெண்மணி ஒரு நல்ல காரியத்திற்காக சூரியனை நிறுத்தி வைத்தார் என்று சொல்லி ஒரு சம்பவம் உண்டு. சூரியன் யாருக்காகவும் நிற்காது என்பது பழமொழி. அலையும் இது நேரமும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை என்று பழமொழிகள் சொல்லுகின்றன. அது வாட்டுக்கு அடிச்சிட்டே இருக்கும். நீ வந்தா வா, வரட்டா போ, நேரம் உனக்காக காத்திருக்காது தம்பி என்று சொல்வது அன்றாட வாழ்க்கையிலே ஒரு பழக்கம். ஆனால் அந்த சூரியனை நிறுத்திவிட்டால் நேரம் நின்றுவிடும், இருட்டாது, இதோ பகல் பொழுது நீண்டு கொண்டிருக்கும். ஆகவே சூரியனை நிறுத்தி வைத்தார் என்று ஒரு கற்பனை அல்லது அது வாழ்வில் நடந்த ஒரு சம்பவமாய், வரலாற்று நிகழ்வாய் சொல்லப்படுகிறதே. எப்படி? அதுதான் இது. இதோ இயேசு கடவுள் என்கிறவர், அவர் விரும்பினால்தான், அவர் வந்தால்தான், அவர் நமக்கு அருள் செய்தால்தான், அவரது ஆற்றலை எப்படியாவது பெறுவதற்கு ஏதாவது தாஜா செய்ய வேண்டும், வேண்ட வேண்டும், வணங்க வேண்டும், விழ வேண்டும், காணிக்கை செலுத்த வேண்டும், இதோ நம்மை ஒருத்த வேண்டும், ஒருத்தல் முயற்சிகள் செய்ய வேண்டும், தவக்காலம் தேவைப்படுகிறது. இப்படி எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஃபார் த ஃபார்மல் பீப்புள் என்று சொல்வார்கள். ஒரு ஃபார்முலாவை அறிந்தவர்களுக்கு அந்த ஃபார்முலாவின் படித்தான் போய் சேர வேண்டி இருக்கிறது. ஆனால் ஃபார்முலாவையே அறியாத ஒரு பெண்மணியாய் இந்த பெண்மணி வந்து, அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்க்கட்டும், நான் அவரை கூட தொட வேண்டாம், அவரது ஆடையின் ஓரத்தை தொட்டுவிட்டு நலம் பெற்று விடுவேன். பிரியமானவர்களே, சில மனிதர்கள் வரலாற்றை தன் விருப்பத்திற்கு திருப்பி வைத்திருக்கிறார்கள். ஏனெனில் இன்னொரு வரலாற்று நிகழ்ச்சியும் சொல்லப்படுகிறது. எப்படி என்றால், வில்வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு குருவிடம் போய் அந்த குரு கற்றுக் கொடுத்தால் தான் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒருவன் பார்க்கிறான், குருவிடம் போய் கற்றுக்கொள்வதற்கான வசதியோ வாய்ப்போ அவனிடம் இல்லை, தச்சனை பணம் கொடுப்பதற்கு உண்டான சூழல்கள் இல்லை, இந்த சமூகம் அவனை ஒதுக்கி வைத்திருக்கிறது. ஆகவே அவன் என்ன செய்கிறான், அந்த குருவை தன் மனதுக்குள்ளே ஒரு குருவாக நினைத்து கொண்டு அவர் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடத்தை மட்டும் பார்த்து பார்த்து இவன் வித்தையை கற்றுவிடுகிறான். யாரை விட பெரிய வித்தை? அவரிடம் நேரடியாக வில்வித்தை கத்தவர்களை விட இவனோ பெரிய ஆளாய் மாறிவிடுகிறான். இருக்கிறது, சம்பவங்கள் இருக்கிறது. எல்லா மதங்களிலும், எல்லா நாடுகளிலும், எல்லா கலாச்சாரங்களிலும் இதோ இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கத்தான் செய்கின்றன. பிரியமானவர்களே, இந்த ஃபாத்திமேயு என்கின்ற ஒரு கண்டறியாத நபரை நாம் பார்க்கிறோம். இயேசு கூட்டத்தில் போய்விட்டார், போய்கொண்டிருக்கிறார். இவனோ கத்துகிறான், இயேசுவே நில்லும். பாருங்க, அவரை நில் என்று சொல்லுகிற பொழுது அவர் போய்கொண்டிருக்கிறார். ஆனால் கூட்டத்தில் இருந்தவர்களும் சொல்லுகிறார்கள், கத்தாதே என்று அடக்குகிறார்கள். ஆனால் அவன் குரல் கூட்டத்தின் குரலை தாண்டி ஒலித்து இயேசு நின்றார். அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று அழைத்தார். பிரியமானவர்களே, வாழ்வின் உங்கள் மனம் நம்பிக்கையிலும், நம்பிக்கையில் கொண்ட உறுதியிலும் நிலைத்து பிடித்த நிலையில் நிற்கும் என்று சொன்னால், ஒட்டுமொத்த உலகமும், ஏன் கடவுளே உங்களுக்காக திரும்பி வருவார் என்கின்ற ஒரு ஆழமான செய்தியை இந்த வாசகம் நமக்கு சொல்லுகிறது. ஆழமாக தியானிப்போம்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருநாவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, கோடியர் புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர் தூய அந்தோணியாரை முன்னிட்டு நாங்கள் ஒப்பு கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இது எங்களை நிலை வாழ்வில் நிலை பெறச் செய்வதாக ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமை மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார், மண்ணகத்தில் மனிதனாய் பிறந்தார், பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல வாழ திருவுளம் கொண்டார், சாவை வென்று உயிர்ப்பு உண்டென்று விளங்கச் செய்தார். ஆகவே விண்ணகத்தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயிரம் தொணிச்சாமி மது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தழுவோம் என்கின்ற எதிர்நோக்கு
நமக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அப்படியே ஜெபிப்போம். தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேர் என்பதற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், இத்தெய்வீக திருவிருந்தை முன்னிட்டு நாங்கள் உம்மை புகழ்கிறோம். இதன் பேராற்றல் எங்களை உமது பேரன்பில் நிலைத்திருக்கச் செய்வதாக ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.